அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலைதோறும் அவருடைய கிருபை புதியவைகளாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேசிக்கிறவர், நேசிக்கிற தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்தும நேசர், ஆத்தும மணவாளன். அவரோடு கூட நாம் நேரத்தை செலவழிக்கிற பொழுது உண்மையாகவே அவர் நல்ல ஆலோசனைகளை நமக்கு தருவார். நாம் கர்த்தரோட பிள்ளைகளை நம்ம நினைக்கிற ஒவ்வொரு நினைவுகளும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த காலையில் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமர்ந்து உங்களை வழிநடத்த போகுது. நம்பிக்கையாக இருங்க, விசுவாசமாக இருங்க. என்னை கூட ஒரு வசனத்தை கர்த்தருடைய நாமத்தினால நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 91 சங்கீதம் 14வது வசனம், 15வது வசனம், 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலாக நீங்கள் வாஞ்சையா இருக்கிறீங்களா? அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் அவரை சந்தித்து என் வாயை அவர் விரும்புகிற வார்த்தையினால நான் நிரப்புவேன் என்று யோபு சொல்லுகிறார். ஆம் கர்த்தரோட பிள்ளைகளை, ஏனென்றால் யோபோட வாழ்க்கையில் அவர் தேடின காரியம் ஆண்டவர் மட்டும்தான். அவர் ரொம்ப வாஞ்சியா இருந்தார். கான்வர்சேஷன் யார் யாருக்கு தெரியுமா அதிகமாக இருந்தது? ஆண்டவருக்கும் அவருக்கு மட்டும்தான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி காரியம், ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை என்று அவர் நினைச்சிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவரை அநேகர், தேமானாகிய எலிப்பாசு, சூகியனாகிய பில்தாத்து, நாகமாத்தான், சோப்பார், இந்த மாதிரியுடைய நண்பர்கள், சகோதரர்கள் வந்து அவர்களை அவமானப்படுத்தும்படியாய், குற்றப்படுத்தும்படியாய், ஆலோசனை சொல்லும்படியாய், அவங்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் இவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் நிறைய காரியத்தை குறித்து கர்த்தர் இதை சொல்கிறாருங்கிற மாதிரியே பேசுவாங்க. அது எல்லாத்தையும் அவங்க பொறுத்துக்கிட்டு, ஏன்னா கர்த்தருடைய பாதுகாப்பை உணர்ந்தவர், கர்த்தருடைய சமூகத்தை உணர்ந்தவர், கர்த்தரோடு இசைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்காமல் இருப்பது எப்படி என்று சொல்லி தன்னுடைய மனைவியிடம் அவர் கேட்கிறார், சொல்லுகிறார். அப்போ தேவனிலிருந்து தான் அவர் நன்மை வாங்கியிருக்கிறார் என்பதை அவர் நம்பினார், உணர்ந்தார். அது அவருடைய வாழ்க்கையா இருந்துச்சு. இன்னைக்கு அவருடைய வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது என்று சொல்லப்படும். அந்த ஆத்துமா விளையேற பெற்றது தேவ பிள்ளைய. உன் ஆத்துமா, வேத வசனம் சொல்கிறது, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுதப்பா. இந்த ஆத்துமா வாஞ்சிக்குது. எதை வாஞ்சிக்குது? நீரோடையை. அப்போ ஜீவ தண்ணீராகிய கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்க 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 உங்க வாழ்க்கையில ஒரு புது பலன். இந்த காலையில உங்க வாழ்க்கையில ஒரு ரெஃப்ரெஷ் ஆக, உங்க வாழ்க்கையில ஒரு அமைதி உண்டாக, உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பலன் கிடைப்பதற்கு வாஞ்சை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறோம் ஏனோ தானன்னு ஒரு காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தாலும், உங்களுக்கு ஒரு காரிய வேலையாக இருந்தாலும், அதில் உக்ரான எடுத்து அதை முடியாத சமயத்திலும் ஒரு வாஞ்சையா, ஒரு இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அந்த வேலையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். பாருங்க, இந்த வசனம் சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எங்க போனாலும் எனக்கு விடுதலை இல்லை, யார்கிட்ட சொன்னாலும் எனக்கு விடுதலை இல்லை. ஆனால் ஒருத்தர் இருக்கிறார், உங்கள் ஆத்தும நேசர். அவர் உங்களை விடுதலையாக்க வல்லமையான தேவன். இந்த முதல் வசனம் சொல்லுது 91 சங்கீதத்தில், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ அந்த மறைவுக்குள்ளாக நீ இருக்கிறாயா? அந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிறையா?
அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருக்கிறாயா? ஆண்டவருடைய வசனம் உனக்கு நேரம் வருது தேவ பிள்ளைய. இந்த காலையில நீயா எந்த முயற்சி எடுக்காத, நீயா எந்த முடிவையும் எடுக்காத, தேவ பிரசன்னத்துல அமர்ந்து அவர்கிட்ட வாஞ்சியாயிரு, அவர் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். நீ வாஞ்சியா இருந்தா ஆண்டவர் உன்னை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை வைப்பார். யாருமே உன்னை வந்து உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைக்க போகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் அமைதலாக இருந்து அவர் கொடுக்கிற பங்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் கொடுக்கிறது இருதயத்துக்கு நிறைவா இருக்கும். நிச்சயமா நீங்க சம்பாதிக்கிறது பொத்தலான பையில போடுறது போல இருக்குதா? கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. அவருடைய சமூகம் உங்களுக்கு நிறைவை கொடுக்க, அவருடைய பாதுகாப்புக்குள்ள வாங்க. அவர் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை கொண்டு போய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. அது மட்டும் இல்லை, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், யாரை நோக்கி கூப்பிட மாட்டான். யாரை நோக்கி தான் அவன் கூப்பிடுவான்? வாஞ்சியா இருக்கிறவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு பாருங்க, அவர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பாராமா. நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கு காலையில கூட ஒரு நண்பர் சொன்னார், என்னங்க ஆண்டவற்றிலிருந்து எனக்கு ஒரு வார்த்தையும் கூட வரல, மறு உத்தரவே எனக்கு கொடுக்கல, நான் இவ்வளோ ஜெபம் பண்றேன், இவ்வளோ காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இப்போ நான் ஒரே ஒரு காரியம் சொன்னேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாதுங்க. நிச்சயமா கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், உங்க வாஞ்சி நிறைவேறும். நீங்க யார் மேல வாஞ்சியா இருக்கிறீங்க என்று அவர்கிட்ட கேட்டேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். உங்களை தப்புவிப்பார், ஆபத்துக்கு உங்களை தப்புவிப்பார். மனுஷனுடைய பற்களின் கொடூரத்துக்கு உங்களை தப்புவிப்பார். உங்களை தப்புவிக்கிற தேவன் தான் உங்களோட இருக்கிறாரு. மனுஷனுடைய கண்களுக்கும் மனுஷனுடைய பொறாமைகளுக்கும் பிசாசுடைய தந்திரங்களுக்கும் கர்த்தர் உங்களை என்ன செய்வாராமா? தப்புவிப்பார். வேடனுடைய அம்புக்கு குருவி தப்பினது போல உங்க ஆத்துமாவை அவர் தப்புவிப்பார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஓமையா உங்களுக்கு வருது. ஆனா உங்க சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். அந்த சூழ்நிலையில கடந்து வருகிற அம்பான வார்த்தையா இருந்தாலும், சாபமா இருந்தாலும், சூனியமா இருந்தாலும், செய்வினையா இருந்தாலும், மனுஷனுடைய பொறாமையா இருந்தாலும், அந்த அம்புக்கு கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். அந்த இடத்துல உன்னை கனப்படுத்துவேன். பாருங்க, சங்கீதம் 23 உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியா வச்சு உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வடியும். உன்னை கனப்படுத்துவேன்னு சொல்றார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் கனப்படுத்துவார். நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்றீங்களா? சின்ன ஊழியமா இருந்தாலும் அத வாஞ்சியா செய்றீங்களா? நிச்சயமா உங்களை கனப்படுத்துவாருங்க. நிச்சயமாகவே உன்னை கனப்படுத்துவேன் என்று இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேசுகிறார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, ஏதோ ஒரு நாள் 2 நாள் அப்படி இல்லை, நீடித்த நாட்கள், நீண்ட ஆயுசுள்ளவர் சொல்றாரு. நீண்ட ஆயுசுள்ளவர். இந்த வார்த்தையை தேவ மனிதர் மூலமா சொல்றாரு. நீடித்த நாட்களால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஆயுசு நாட்கள் கூடும். ஆயுசை பெருக பண்ணுவேன். ஆயுசு நாட்களால் அவனை திருப்தியாக்கி, அதாவது ஏன்டா இவ்வளோ காலம் நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க, அப்ப திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற தேவ பிரசன்னத்தோடு, தேவனுடைய ஜபாவியோடு, அவரோடு உறவாடுகிற அந்த மெய் தேவனுடைய பிரசன்னத்துல, அவருடைய உண்மையான தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டு உண்மையாக இந்த உலகத்துக்கு இல்லாம உன்னதத்துக்கு உண்டான பணிக்காக வாஞ்சியா ஓடுகிற அந்த திருப்தியை பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுப்பாரு. இந்த பூமியில எதுவுமே திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை,
கண் காண்கிறதுனால திருப்தி அடையாது, செவி கேட்கிறதுனால திருப்தி அடையாது, ஒரு நிறைவு பெறாது. தேவ பிள்ளையே, உன் ஆத்மாவுக்கு திருப்தி பரிசுத்த ஆவியானவர். உன் ஆத்மாவுக்கு திருப்தி அவருடைய வார்த்தை. உன் ஆத்மாவுக்கு திருப்தி அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உன் ஆத்மாவுக்கு திருப்தி என்ன தெரியுமா? அவர் உனக்கு கொடுக்கிற நன்மை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட ஒரு வேதனையை கூட்டார். வேதனை உண்டாக்கும் வலி இன்னதென்று உணர்ந்து என்னை நித்திய பாதையில நடத்தும் என்று சொல்லுகிறார். அப்போ நித்திய பாதை தான் நமக்கு சந்தோஷம், நமக்கு திருப்தி. ஆம் கர்த்தருடைய பிள்ளைய, திருப்தியான வாழ்க்கை என்ன தெரியுமா? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணம் இல்லை. இன்னைக்கு ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஆகாரம் எதுக்காக சாப்பிட்றோம்? உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்றோம். ஆனா இந்த ஆகாரத்தை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஜீவனை கொடுக்காது, ஜீவனை எடுத்துடும். அதே போல எல்லா விஷயங்களும் அதே தான் இந்த உலகத்துல. ஆனா ஒரே ஒரு காரியம், பரிசுத்தமுள்ள ஆவியானவர்ல நம்ம நிரம்ப 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 ஆழத்துக்குள் போக இன்னும் அந்த மகிமையான தேவனை ருசி பார்த்து கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சல் ஆழத்துக்கு அந்த சந்தோஷம் கொண்டு செல்லும். தேவ பிள்ளையே, நான் பேசி கொண்டிருக்கிறது இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக அல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நோடு பேசிட்டு இருக்கிறேன். அந்த தேவ ராஜ்யத்தை வாஞ்சியா தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடு, மற்றவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஏசப்பா அவர் ரட்சகர். அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பதை நீங்க பார்ப்பீங்க. அவரோடு வாழ்றது மிகுந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை எல்லாம் கேட்டிருக்கீங்க. உங்க ஆத்துமாவுக்கு பலனா இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you. God be with you. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். ஆமேன்.